ஸோ வந்து ப்ராப்பர்ட்டி வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும். எங்க பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி மட்டும் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துலயுமே தெரிஞ்சாலுமே, உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கிடைக்குதா? அண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாரி ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், அண்ட் நீங்க ஒர்க் பார்க்குற இடமா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கிடைக்கிற ப்ராப்பர்ட்டிய நம்ம வந்து செக் பண்ணாமலே எல்லாத்தையுமே நம்ம வாங்கிர்றோம். ஸோ ப்ராப்பர்ட்டிய நம்ம வாங்குறதும் சரி, அத இன்வெஸ்ட்மென்ட்க்காக குடுக்குறதும் சரி, நம்ம வந்து சரியா நம்ம வந்து கன்வே பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ வாங்க இப்போ நான் காட்ட போறேன் இந்த ப்ராப்பர்ட்டியுமே ஒரு சூப்பரான லொகேஷன், சூப்பரான ப்ராப்பர்ட்டி அண்ட் மெயின் லொகேஷன் ப்ராப்பர்ட்டியா தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி செல்லிங். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ற விதமா நம்மளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னால உங்களுக்காக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வீடியோவை எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் நினைக்கலாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வழி இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து லக்குன்னு நினைப்போம். ஆனால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 2 வழி இருக்குங்க. என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து வந்தீங்க, அதாவது ஜிஎஸ்டி வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இங்கிட்டு இருந்து ஓஎம்ஆர் சைடும் வரலாங்க. ஸோ ஓஎம்ஆர் சைடு வந்தீங்க அப்படின்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோட்டையே அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்படி 2 வழியுமே ஒரே, அதாவது இந்த 2 வழிக்கு நடுவில் தாங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமிழிங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நல்லா நினச்சி பாருங்களேன், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இடம் இருக்கிறதோட ரெண்டு இடம் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு லக்கான விஷயம். சோ இந்த பக்கத்து ஜிஎஸ்டி இருக்கு, இந்த பக்கத்து ஓஎம்ஆர் இருக்கு. இதுக்கு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க என்னங்க வேணும்? அதனால தாங்க சொல்றேன், இந்த ஒரு இடத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா வந்து அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 2 வழி இருக்கறனால வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஃபெசிலிட்டி, இந்த சைடு உள்ள ஃபெசிலிட்டியும் நிறைய இருக்கு. சோ இந்த சைடு உள்ள ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு நிறைய இருக்கு. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. சோ வந்து யாரும் கவலைப்படாதீங்க. நான் மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கினா இப்படி என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லி அவங்களும் இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தாங்க உங்களுக்காக இந்த இடத்துல வந்து 3 ஃபிளாட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபிளாட் நம்பர் 38, ஃபிளாட் நம்பர் 39, ஃபிளாட் நம்பர் 40. ஸோ இந்த 3 ஃபிளாட்டுமே இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்குங்க. மற்ற எல்லா ஃபிளாட்டுமே முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி அண்ட் ஓஎம்ஆர் ரெண்டையுமே கனெக்ட் பண்ற ஒரு ரோட்ல வந்து இப்படி ஒரு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுலாம் ரொம்பவே ரேர். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சுத்தியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு சுத்தி பார்த்தா தெரியும், அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுது, வீடு தெரியுது. ஏன் வந்து அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே நான் ஏன் அதை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்துலேயே ஹவுஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து வாட்டர் கண்டிப்பாக இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும் அண்ட் இபி ஃபெசிலிட்டி இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து ரெடியாக இருக்கும் போது நீங்கள் வந்து வெளியே போயிட்டு அலையணும்னு தேவை கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, என்னை சுற்றியே வந்து வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடு இந்த மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் இபி ஃபெசிலிட்டி ரெண்டுமே அவைலபிளாக இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் உடனே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக ஆரம்பிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கிறனால நீங்கள் வந்து நேரில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக ஆரம்பிக்கலாம். நம்ம போக போக வந்து ஒவ்வொரு ஃபெசிலிட்டியாக பார்த்துருவோம் வாங்க. அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே நியர்பையில் இருக்கிற அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பக்கத்து ஓஎம்ஆர் இருக்குது, இந்த பக்கத்து ஜிஎஸ்டி இருக்குன்னு. ஸோ ஜிஎஸ்டி சைடு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் ஜோஹோ ஐடி பார்க்கு, வேலம்மாள் ஸ்கூலு, எம்எம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து இங்கிட்டு ஓஎம்ஆர் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் சப்போர்ட் யூனிவர்சிட்டி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அருண் எக்ஸலோ அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் வந்து சரௌண்டிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. இந்த மாதிரி வந்து 2 பக்கத்துமே, அதாவது இந்த பக்கத்தும் ஃபெசிலிட்டி இருக்குது, ஜிஎஸ்டி சைடும் ஃபெசிலிட்டி இருக்குது அண்ட் ஓஎம்ஆர் சைடும் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 2க்கு நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்தீங்களா? ஸோ இந்த நடுவில் ப்ராப்பர்ட்டி, ஆனால் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் ஆக போகுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி டெவலப்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் இல்லாமல் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த ஃப்ளாட், அதாவது ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டோடைய ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து ஒரே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது கூட இது குறைச்சி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த 3ஓடைய வந்து ஸ்கொயர் ஃபீட்டுமே ஒரே மாதிரி தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்டோடைய ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ரேட் பியர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 3200 மட்டும் தாங்க. நம்ப முடியுதா? என்னப்பா இவ்வளோ பிளேசஸ் சொன்னேன், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் சொன்னேன், இவ்வளோ ரேட் கம்மியாக சொல்கிறேன்? உண்மையாங்க. ஏன்னா வந்து நான் டேரக்டா ஓனர் தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறனால அவர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இதோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் பியர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 3200 மட்டுங்க. ஃபேஸிங்கை பொறுத்த அளவில் 2 ஃபேஸிங் கிடையாதுங்க, 3 ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான். என்னன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சவுத் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோட்லையும் அண்ட் வந்து
ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோட்லேயே அண்ட் கார்னர் அண்ட் ப்ரீமியம் இந்த 2 ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இந்த கீழே தெரியும் உங்களுக்கு நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் காட்டுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் வந்து அப்ரூவல் அண்ட் லீகல் கிளியர் டாக்குமெண்ட் 90% லோன், அதுக்கப்புறம் டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எங்க கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து புரோக்கர் டென்ஷனே கிடையாதுங்க. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பாக்குறதுக்கு ஒரு புரோக்கர் வந்து காட்டுறாங்க, ஒரு டீலர் காட்டுறாங்க, எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க மாட்டேங்குது. எல்லார் மைண்டுமே அப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நீங்க ஒரு ரேட்டு சொல்லுவீங்க. கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. ஸோ இதை டைரக்டா ஓனரே சேல் பண்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேங்க. அதனால தான் உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து ப்ராப்பர்ட்டியை காட்டினாலுமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டியா காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஸோ இதே போல தாங்க நான் காட்டுற ஒன்னொன்னுமே ரொம்பவே முக்கியமான ப்ராப்பர்ட்டி தாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற விதமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மிஸ் ஆகாம உடனே வரும். அண்ட் உங்க சப்போர்ட் இல்லாம நான் கிடையாதுங்க. உங்க ஹெல்த்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோ மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.